Jury members, amazing people. In every aspect, they had all these qualities, enough and more. The chairman of the jury, Thiru R.B. Udaykumar அவர்கள் கலக்க முடியாத காரணத்தால் நம்மளை ஜாயின் பண்ணல. So he is definitely missed today. We have other jury members with us. I am delighted to call on stage Sri Priya அவர்கள். Please come on stage, ma'am. 12 Tamil feature films participated for the Tamil Feature Film Awards category for the 11th Chennai International Film Festival 2013. The jury has selected 2 films as the best and second best respectively. The producer and the director of these films will also receive cash awards, a special jury award and 2 special mentions of appreciation will also be announced. Respected jury member, eminent writer Sri Ramakrishnan will now announce the 2 special mentions of appreciation followed by the special jury award winner. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 12 திரைப்படங்களிலிருந்து ஒரு புதிய விருது ஒன்றை அறிவிப்பதாக இருக்கிறோம். குறிப்பாக திரைப்படங்களில் நடிக்கிற சிறந்த குழந்தை நட்சத்திரங்களை பாராட்டும் விதமாக ஒரு சிறப்பு சான்றிதழ் அளிப்பதற்கான ஸ்பெஷல் ஜூரி சர்டிபிகேட் அவார்டு இந்த வருடம் அறிவிக்கப்படுது. தங்க மீன்கள் படத்தில் சிறப்பாக நடித்துள்ள சிறுமி சாதனா, ஹரிதாஸ் படத்தில் நடித்துள்ள சிறுவன் பிருத்திவிராஜ் தாஸ் இருவருக்கும் ஜூரிகளின் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தங்களின் தேர்ந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்திய இந்த 2 இளம் கலைஞர்களை பாராட்டும் விதமாக இந்த சிறப்பு சான்றிதழ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இருவரையும் மேடைக்கு வரும்படி அனுப்புகிறார்கள். Best Tamil feature film that has been selected by the jury for the 11th Chennai International Film Festival is an illustrious narration of a father's commitment to his daughter and the glory of education in government schools. The best Tamil feature film, Thanga Meengal, is judged the best Tamil feature film of 11th Chennai International Film Festival. பொருள் தேடி பணம் தேடி மாள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும் பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும்
தெரியும் முத்தம் காமத்தில் செய்திருந்தது. அனைவருக்கும் வணக்கம். தங்க மீன்களை நொந்த மீன்கள் என்று எழுதிய தி ஹிந்து மெயின் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய பதினாறு சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் தங்க மீன்கள் முதலிடம் பெற்றிருப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு சங்கடமும் இல்லை, கூச்சமும் இல்லை. இந்த படத்தை குறித்து இந்தியன் பனோரமாவில் தேர்வான போது என் உதவி இயக்குநர்கள் அடைந்த உற்சாகத்தை விட சென்னை பிலிம் ஃபெஸ்டிவலில் தேர்வான போது முதலிடம் பெற்ற போது அடைந்த உற்சாகத்தை தான் நான் அதிகமாக பார்க்கிறேன். எதிர்விமர்சனம் வந்தபோதெல்லாம் என்னை விட அவர்கள் மிகவும் மனமுருந்தினார்கள். என் மீது தனிநபர் தாக்குதல் நடந்த போதெல்லாம் தங்க மீன்களின் இன்னொரு கதாசிரியரான என்னுடைய மகள் ஸ்ரீசங்கர கோமதி என்கிற உப்பு பெரிய வருத்தத்துக்கு உட்பட்டால் இவர்கள் அனைவரின் வருத்தத்தையும் இந்த மாலை சமன் செய்யும் என்று நான் நம்புகிறேன். தங்க மீன்கள் என்ற இந்த படம் உருவாவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவான இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ், அவரின் சக தோழர்கள் வெங்கட் சோமசுந்தரம், ரேஷ்மா கட்டாலா, அப்படி உருவான படத்தை திரைக்கு கொண்டு வந்து மக்களிடம் காட்டி பனோரமாவுக்கு கொண்டு போய் இன்று சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் வரை கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய என் நண்பர் அண்ணன் சி சதீஷ்குமார். இவர்கள் யாரும் இந்த படத்தை பணமாக பார்க்கவில்லை, அது இந்த படத்திற்கு கிடைத்த பாக்கியம். இந்த படம் மக்களிடம் மிகப்பெரிய வெளிச்சத்தை அடைவதற்கு காரணம் என் நண்பன் நா. முத்துக்குமார் எழுதிய ஆனந்த வாழ்வு. அதற்கு நண்பன் இவன் அமைத்த இசை. முத்து எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முத்துக்குமார், கவிஞர் நா. முத்துக்குமார். என்னுடைய கல்லூரி கால தோழர், பணமானால் எனக்கு பாட்டு எழுதின ஒரே பாடலாசிரியர். அப்புறம் இன்னொருத்தர சொல்லணும், அவரை நீங்க பார்த்துருப்பீங்க, அது டக்குன்னு காஸ்டியூம் மாத்திட்டு வந்தாரு. முன்னாடி மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாரு, இப்போ சிவப்பு கலர் சட்டை போட்டுருக்காரு. இந்த ஃபங்க்ஷன்ல தான் முதல்ல வேட்டி கட்டி அவரை பார்க்குறேன். அதுக்கு சுகாசனா மேடம் தான் நன்றி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கில் எல்லாருக்கும் பிஆர்ஓவை தான் தெரியும். இந்த படம் ஒரு மஸ்ரூம் மூவின்னு எல்லாரும் சொன்னப்ப, இல்லை இது ஒரு முக்கியமான படம், மக்களுக்கு பிடிக்கும், திரும்ப திரும்ப எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்தவர் நிக்கில். இதெல்லாம் விட என்னை கட்டி அணைத்தவர்களுக்கும் கண்ணீர் மல்கிற யாரென்றே தெரியாமல் என்னிடம் பேசியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கேயோ தெருவில் பார்த்து உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தேன், இப்ப சந்தோஷமா இருக்கா, எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கஷ்டம் இருக்குமான்னு என்று திரும்ப திரும்ப கேட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், இந்த படத்தை திரும்ப திரும்ப போடக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களால் தான் இந்த விருது கிடைத்திருக்கிறது. தங்க மீன்கள் எந்த அட்வைஸும் சொல்ல, இருக்கிறதை பதிவு பண்ண ஒரு படம். அண்ட் இட் வாஸ் மெலோட்ராமேட்டிக் அண்ட் பர்பஸ்ஃபுல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய அழுகையை தீர்மானிப்பது அவன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற பொழுதுதான். 1 லட்ச ரூபா இருக்கிறவருடைய பர்ஸ்ல 1 லட்ச ரூபா வச்சிருந்தா அவங்க அம்மா சேர்ந்ததுக்கு கௌதம் சார் படம் மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 20 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மணிரத்னம் சார் படத்துக்கு ஹீரோ மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2000 ரூபா வச்சிருக்குவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தான் தங்க மீன்கள். டாக்ஸி டிரைவருக்கு அப்படி பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெவ்வேறு தேசத்தில் தேசாண்டுகளாக இருக்கக்கூடிய அனைத்து அப்பாக்களுக்கும் பிரிய மகள்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். I now announce the film that wins the second best feature film award in this 11th Chennai International Film Festival. Love, care and patience
can motivate a child to become an achiever. This message was deeply portrayed. The actors and the technicians are to be specially mentioned, and the second best Tamil feature film is Haridas. ஒரு தடவை தான் மன்னிப்பு கேட்பான், திரும்ப திரும்ப கேட்கிறவன் திருந்தவே மாட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக என்னை பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா பேர் ஜிஎம் ரங்கராஜன். கல்யாணராமன், கடல் மீன்கள், மீண்டும் கோகிலான்ற படம்லாம் டேரக்ட் இருக்காரு. கமல் சார் அவரோட சன் தான் நான். இன்னைக்கு எங்கள் அப்பா எப்படி திடீர்னு கூப்பிட்டு வந்திருப்பேன். பட் எங்கள் பெரியப்பா எஸ்பி முத்துராமன் சார் பார்த்தோன்னே அந்த சொந்தத்துக்கு போயிடுச்சு எனக்கு இப்போ. ஏன்னா அவர் இங்கே இருக்காரு. இது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த அவார்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு டேரக்டராக எனக்கு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்களை கிரியேட் பண்ணி எல்லாம் ஒரு டீமோட சேர்த்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இது வந்து அதை விட பெரிய கஷ்டமான விஷயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இது மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த படத்தோட ஹீரோ வந்து என் ப்ரொடியூசர் தான், டாக்டர் வி ராமதாஸ். இந்த அவார்ட் இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என் பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ரத்னவேலு கேமராமேன், இந்திரன் படம் முடிச்சுட்டு எனக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்தோட டைலாக்ஸ் ஏஆர் வெங்கடேஷன், எடிட்டர் ராஜா முகமது. நான் அவங்களெல்லாம் ஸ்டேஜ் கூப்பிடுறேன், இங்கே வந்திருக்காங்க கூட. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் தெம். ப்ளீஸ் ராஜா முகமது, ஏஆர் வெங்கடேஷன், ப்ருத்வி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். வேல்முருகன் சார், நீங்கள் இந்த படத்தை வந்து நான் ஒரு யுவதியும் ஒரு ஃபிலிம் நேற்று அதிகமாக அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். பட் அது யுவதிக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி அதே ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஹிட் பண்ணிட்டா வந்து ஒரு ப்ரொடியூசர் திருப்பி படம் கொடுக்குறது தெரிஞ்ச விஷயம். பட் ஒரு ஏதோ ஒரு அன்புனால அது நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவர். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பலமாக நான் நினைக்கிறேன். நான் அதுதான் ஜெயிச்சது. இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக படம் கிடையாது. நான் முக்கியமாக வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணது இவர்தான். இதுதான் இந்த படத்தில் பேக்வர்ட் வேல்முருகன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல. நான் வந்து இந்த படம் வந்து யுவதிக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூசர் டாக்டர் செஷல்ஸ்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ வேல்முருகன் தான் சொன்னாங்க, சார் நம்ம டாக்டர் திருப்பி ஒரு படம் பண்ணலான்ற, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் என்ன இதுன்னு புரியல. ஏன்னா அந்த படத்தோட இம்பாக்ட் நான் வெளில வரல. ஏன்னா ஒன்னே ஒன்று சொன்னாரு, சார் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக பண்ணுங்க சார் அப்படின்னு. அதோட வாங்க சார் கடையோட அப்படின்னாரு. நான் வந்து ஒரே விஷயம் தான் யோசிச்சு, ஆக்ஷன் ஃபிலிம்னா எப்படி அது ஒரு பெரிய ஹிட்க்கு அப்புறம் பண்ணலாம், பட் இது வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள விஷயம் வச்சுருந்தேன். அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, டாக்டர் ஃபேமிலி எல்லாரும், இன்க்ளூடிங் வேல்முருகன். கதையை சொன்னேன், ஹரிதாஸோட லைனை சொன்னோன்னே எல்லாரும் மூஞ்ச பார்த்துட்டாங்க. இன்னொரு ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லுவார் பார்த்தா இந்த கதையை சொல்கிறாரு அப்படின்னு. பட் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், பிடிவாதம் அந்த இதெல்லாம் பண்ணணும்னு. அப்புறம் ஷூட்டிங் போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்புறம் எனக்கே தோணுச்சு, ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டோமோ, நம்மளோட விஷயத்தை நம்ம சொல்லணும், நம்மளோட என்ன பண்ண நினைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படுத்த போகிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்தது.
பட் அப்போ கூட வேல்முருகன் அவ்வளோ இல்லை சார், நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு, நீங்கள் ஜெயிப்பீங்க பண்ணுங்க அப்படின்னு கூடவே இருந்தார் அந்த 60 நாள் ஷூட்டிங்கும். ஸோ அதுதான் வந்து இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா இது என்ன காரணம், ஏன்னா நடுவில் யாருமே இந்த பயமுத்துல ஒரு சின்ன கேள்வி எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இந்த படம் நல்லா வந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் ஷுட் ரியலி தேங்க் ஜூரி மெம்பர்ஸ் ஸ்ரீபிரியா மேம் அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன் சார் அண்ட் ஆர் உதயகுமார் சார். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து சூஸ் பண்ணி அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தது வந்து சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி அவார்ட்ஸ் வின் பண்ணி வர்றதை விட முக்கியமான விஷயம் இன்னும் நல்லா ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணணும். ஏன்னா ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது இது மாதிரி படங்கள்ல. எந்த அளவுக்கு ஒரு வெறும் ஒரு ஹீரோ மட்டுமே இருந்தால் தான் ஆடியன்ஸ் க்ரௌட் உள்ள வரணும், இல்லாமல் மாறிட்டு வர நேரம் அது. ஸோ கதைக்குள்ள வந்து ஹீரோ தேடுங்க, ஹீரோ வந்து கதை தேட வேணும், அதுதான் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஆல். யாரும் மறக்க நினச்சி மறந்தாலும் இந்த எமோஷனில் மனுஷத்துக்கு தேங்க்ஸ் ஃபார்